மக்களே, பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட 2 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மொதல் விஷயம், பிக் பாஸ் சீசன் 10 தெலுங்கோட ஐ லோகோவை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிக் பாஸ் ஆரம்பிக்கிறது என்னமோ செப்டம்பர் தான். ஆனா என்னடா இவ்வளவு சீக்கிரமா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி நமக்கே ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அதை பத்தியும் அந்த லோகோல என்னென்ன விஷயங்கள்லாம் மறைஞ்சிருக்கு, என்ன கான்செப்ட்ல இருக்க போகுதுன்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். இரண்டாவதாக, பிக் பாஸ் சீசன் 8 இது மலையாளத்தோட அக்னி பரீட்சாவோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு டெட்லைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ள யாராவது நீங்க போயிட்டு அப்லோட் பண்ணனா அதை அப்லோட் பண்ணிருங்க. அதை பத்தின டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இது மேஜரா தமிழ் பிக் பாஸை பத்தி இருக்க போறதில்ல, அதர் லாங்குவேஜ் பிக் பாஸை பத்தி தான் இருக்க போகுதுன்றதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஓகே, சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணாதவங்க சரி, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். பிக் பாஸ் சீசன் 10 தெலுங்கோட ஹோஸ்ட் யாரு? போன சீசனே நாகார்ஜுனாவோட ஹோஸ்டிங்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவரை மாத்தணுங்க, அவர் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறாருங்க. ஃபர்ஸ்டா மாதிரி இருக்கிறது இல்ல, கொஞ்சம் பார்ஷியாலிட்டிக்கு பாக்குறாரு, இதெல்லாம் பாக்குறாருன்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள். பிக் பாஸ்னாவே ஹோஸ்ட் மேல விமர்சனம் வைக்கிறது வழக்கம் தான். அது அங்க தெலுங்கு பிக் பாஸ்லயும் பரவலா நடந்துட்டு இருந்தது. இருந்தாலும் இந்த சீசன் நான் தான் பண்றேன்ற மாதிரி வந்திருக்கிறார் நாகார்ஜுனா. கிங் நாகார்ஜுனா இஸ் பேக்ன்ற மாதிரி தான் அந்த ப்ரோமோவும் இருக்கு. ஸோ அந்த ப்ரோமோவோட இன்ட்ரோவே எப்படி இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 எல்இடி அங்கே டிவிஸ்லாம் இருக்கு, அந்த டிவியில் உட்காந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10 ஸ்க்ரீனில் 10 பிக் பாஸ் ஓடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த பிக் பாஸ்ல நாகார்ஜுனா சம்மந்தப்பட்ட பிக் பாஸ் விஷுவல்ஸ் மட்டும் காமிச்சிருக்காங்க. சீசன் 3ல இருந்து சீசன் 9 வரையும் அவர் தான் பார்த்துருக்காரு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 10வது சீசனுக்கு ஹோஸ்ட் ஆகிறார். ஸோ அந்த எல்லா பிக் பாஸ்ல நடக்கிற மெயினான எலமெண்ட், மெயின் மூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டு அப்படியே திரும்பினவுடனே பிக் பாஸ் சீசன் 10 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. பல யுத்தங்கள் ஜெயிச்ச ராஜ்யம் மட்டும் இல்லை இது. எப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 10 முன்னாடி நிறைய சீசன் நடந்திருக்கு. அத்தனை சீசன்ல நம்ம தாண்டி வந்திருக்கிறோம், பல சவால்களை தாண்டி இது பண்ணியிருக்கிறோம். அது ஜெயிச்சு வந்தது மட்டும் கிடையாது இது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா என்ன சொல்றாங்க, பல இதயங்கள் ஜெயிச்ச மகா சாம்ராஜ்யம் அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. ஸோ பல பேரோட மக்களை கொள்ளை அடித்தது பிக் பாஸ் சீசன் 9 வரையும் நடந்திருக்குது பிக் பாஸ் தெலுங்கு. இது ஒரு மகா சாம்ராஜ்யம், பெரிய சாம்ராஜ்யமா தான் நம்ம இருக்கோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ இதுல நான் ஒரு அங்கமா இருந்தேன். எப்படி அவர் ஒரு அங்கமா இருந்தார், எந்த அளவுக்கு ஆடியன்ஸோ ஹோஸ்டும் ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்காங்க. அதுல நான் ரூல் பண்ண இருக்கேன், இதெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் ரூல் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ அதை பத்தி நான் பேச போறதில்ல, ஆடியன்ஸ் பேச போறாங்க. ஸோ பிக் பாஸை பத்தி நான் இன்ட்ரோ கொடுக்க போறதில்ல, ஆடியன்ஸ் கொடுக்க போறாங்க, அந்த லவ் பண்ண ஃபேன்ஸ் சொல்ல போறாங்க, அதை கேளுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவர் இந்த இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வருது. ஒருத்தர் அம்மா வந்து பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறது, ரோட்டு காட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் பிக் பாஸ் பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா பார்ட்டி கிட்டின்ற மாதிரி நிறைய விஷுவல்ஸ் காட்டுறாங்க. பின்னாடி ஒரு ரேப் சாங்குமே போடுறாங்க. ரேப் சாங்கோட ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எல்லாமே பயங்கரமா வருது, பயங்கரமா கொண்டாடுறாங்க. பிக் பாஸ் தெலுங்கு அப்படின்றத கொண்டாடி தீர்க்கிறாங்க மக்கள். அந்த மாதிரி விஷுவல்ஸ் தான் காட்டுறாங்க. அந்த கொண்டாட்டம் தெலுங்குல நடக்குதா, அந்த விஷுவல்ஸ் எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான், மாற்று கருத்தே கிடையாது. தமிழ் பிக் பாஸ் மாதிரி கிடையாது. தெலுங்கு பிக் பாஸ்ல அந்த பிக் பாஸ்ன்றா பயங்கர கொண்டாட்டம். டிஆர்பில எப்பவுமே டாப்ல இருக்குதுன்னா தெலுங்கு பிக் பாஸ். அவங்களோட டிஆர்பியை உடைக்கிறது தாண்டா எங்களோட ரெக்கார்டுன்ற மாதிரி ஒவ்வொரு சீசனும் டிஆர்பியை உடைச்சு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ் மாதிரி சர்ன்னு கீழே போயிட்டு இல்ல, அவங்க சர்ன்னு மேல போயிட்டு இருக்காங்க. சீசன் 9 பிளாக் பஸ்டர் ஹிட் வேற மாதிரி. இப்ப கூட நீங்க அந்த ப்ரோமோவோட கமெண்ட்ஸ் கீழே போய் பாத்தீங்கன்னா கல்யாண் அப்படின்ற கமெண்ட் பேர் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் மனதில் ஒரு பயங்கரமான ஒரு சீசன் இம்பாக்ட் கொடுத்ததுன்னா சீசன் 9. அப்படியேப்பட்ட மக்கள் கொண்டாடதான் செய்வாங்க. அங்க வேற மாதிரிலாம் நடக்கும். ஏகப்பட்ட இன்சிடென்ட்லாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே. சீசன் 7 ரன்னர் அப்போட காரை உடைச்சதுல இருந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஸோ அவங்க அந்த ஷோவை வந்து பயங்கரமா விரும்பி பார்ப்பாங்க. மக்கள் அது எமோஷனலா நிறைய கனெக்ட் ஆகிருப்பாங்கன்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தின் அடிப்படையில இப்போ 10வது சீசன் வரப்போகுதுன்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அடுத்து என்ன பண்றாரு நாகார்ஜுனா? ஸோ மக்கள் அந்த சீசனை பத்தி ஒரு ரெஸ்பான்ஸை தெரிவிக்கிறாங்க. நாகார்ஜுனா ரிட்டர்ன் வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10 என்ன தெரியுமா? ஏன்னா இந்த ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு டேக்லைன் வைப்பாங்க. நாகார்ஜுனா சொல்லுவார், உல்டா புல்டா அப்படின்ற மாதிரி சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் ஹவுஸ் டபுள் டோஸ் அப்படின்ற டைலாக் இருந்தது. போன வாட்டு வந்து ரத்தன கற்கள், அந்த கற்களை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. இந்த வாட்டி தசாவதார்னா என்ன, 10 அவதாரம்.
அதை மீன் பண்றது தான் தசாவதாரம். ஸோ நம்ம தமிழ் இது இவர் நினைச்சது, கமல்ஹாசன் நடிச்ச தசாவதாரம் 10 அவதாரம்ன்ற மாதிரி மீன் பண்றாரு. என்னடா இது பிக் பாஸ் 10 தசாவதார் அப்படின்னு யோசிச்சா எனக்கு டவுட்டா இருக்கு. 10 அவதாரம்னா 10 கேரக்டர்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கா இருக்கும். அப்ப இதுல 10 கேரக்டரா 10 இதுவா அப்படின்ற கேள்விகள் எழும்புது. ஸோ இவங்க போன வாட்டி ரத்தன கல் சொன்னதுக்கு அப்புறம் 6 ரத்தன கல் வச்சிருந்தாங்க. 9 அவங்க மீன் பண்ணுது, பட் 6 ரத்தன கற்கள் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த கான்செப்ட்ல இங்க பார்க்கும்போது 10ன்ற நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் அப் கான்செப்ட் இருக்குதோ. 10ன்றது எதையோ ஒரு மீன் பண்ண வராங்க. அது என்னன்றத பேக்ல சொல்றேன். இதை சொல்றாரா, சொன்ன உடனே லோகோ ரிவீல் ஆகுது. லோகோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மக்களே, லோகோ இதுதான். நான் காட்டுறேன் பாருங்க. லோகோ ஓகே. இந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பாருங்க, ஒரு சைடு ஃபுல்லா ரெட் கலர், இன்னொரு சைடு ப்ளூ கலர். ஓகே, சென்டர்ல 10ன்றதை போட்டிருக்காங்க. அந்த 10ன்றதுலையுமே இந்த சைடு ரெட்டு, இந்த சைடு ப்ளூன்ற மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க. ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ரெட்னா என்ன, ஃபயர். இன்னொரு பக்கம் ப்ளூனா என்ன, வாட்டர். ஸோ ஒரு பக்கம் சாந்த சுருவி, இன்னொரு பக்கம் நெருப்பா இருக்கிறது அப்படின்றது தான் ஐல பிரிச்சிருக்காங்க. இந்த 2 சைடு கான்செப்ட்ல பிரிச்சிருக்காங்க. இந்த பிக் பாஸ்லயுமே ஒரு சைடு ப்ளூ ஒரு சைடு ரெட் அப்படின்றத பார்க்கும்போது ஸோ இட் எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்பிளிட் அப், ரெண்டா பிரிவினை இருக்க போகுது, 2 ஸ்பிளிட் அப்பா இருக்க போகுதுன்றது கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 8வது 9வது 10வது சீசன் இந்த 3 சீசன்லுமே ஒரு ஸ்பிளிட் அப் கான்செப்ட் இருந்திருக்குது. சீசன் 8ல என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிளான் வைஸ் 3 கிளானா வச்சிருந்தாங்க. சீசன் 9 எடுத்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி காமனர்ஸ் அப்படின்ற மாதிரி இன் ஹவுஸ் அவுட் ஹவுஸ் அப்படின்ற கான்செப்ட் வச்சிருந்தாங்க. இப்ப இதுவுமே ஒரு ஸ்பிளிட் அப் கான்செப்டா இருக்க போது, 2 ரீதியில இருக்க போது. ஓகேவா? இப்ப அந்த தசாவதாரத்தையும் இதையும் லிங்க் பண்ணனா அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பிக் பாஸ் தெலுங்குல கண்டஸ்டன்ஸ் வந்து 14 பேர் தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போவாங்க. அப்ப ஸ்பிளிட் பண்ணா 7 பேர் அங்க 7 பேர் இங்க அப்படின்ற கான்செப்ட் இருக்க போது. பிக் பாஸ் அக்னி பரீட்சா அப்படின்றதையும் இருக்க போது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இப்ப தெலுங்கும் மலையாளமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்த ஃபார்முலாவும் அவங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. அக்னி பரீட்சாக்கு முன்னாடி இப்போ பிக் பாஸோட ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ அக்னி பரீட்சா லேட்டரா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதை ஒரு கண்டினியூட்டியா எடுத்துட்டு போக போறாங்கன்றதுல மாற்றுக்கிறதுல அதை பேஸ் பண்ணி நிறைய அப்டேட்ஸுமே வருது. அப்போ இந்த இடத்துலயுமே போன சீசன்ல ஃபாலோ பண்ண கான்செப்டை ஃபாலோ பண்ண போறாங்களா? சீசன் செலிபிரிட்டி காமனர்ஸ், அப்போ தசாவதாரம்னா 10 அப்படின்னும் போது 10 செலிபிரிட்டி 10 காமனர்ஸ் அந்த கான்செப்ட்ல பிரிக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அதை தாண்டி இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் லக்ஸூரியா பயங்கரமான ஒரு ஹவுஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த கலர் எதெல்லாம் மீன் பண்ணுதுன்றத பார்த்துருவோமே. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஐஸ், ஃபயர் அண்ட் ஐஸ் கான்செப்ட் பிரிச்சிருக்காங்கல்ல, அதுல ரெட் கலரோ ஆரஞ்சு கலரோ, ஏன்னா அந்த ஆரஞ்சு அப்படியே பறக்கிற மாதிரியும் அதை இது பண்ற மாதிரி தீ துகள்கள் வந்த மாதிரி எப்படி இருக்குமோ அந்த துகள்கள் காட்டுறாங்க. அதனால என்ன சொல்ல வராங்கன்னா இன்டென்ஸ் ஃப்ளேமா இருக்கட்டும், க்ளோயிங் ஸ்பார்க்கு, ஃபயரி ஆரஞ்சு ஆரா, இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதை மீன் பண்ணுதுன்னா ஈட், ஃப்ரிக்ஷன், கான்ட்ரவர்சி, அக்ரெஷன் அண்ட் பேஷன். இந்த மாதிரி விஷயத்த வந்து கொஞ்சம் அக்ரெஷனா கொஞ்சம் பயங்கரமா இருக்கக்கூடிய ஆட்களா காட்ட போகுது. இன்னொரு பக்கம் அந்த ப்ளூ சைடு, ஓகே, அது வந்து என்னன்னா கூலு, காஸ்மிக் ப்ளூ, எலக்ட்ரிக் அண்ட் நெபுலா ஆரா. ஓகே, இது என்னன்னா கால்குலேஷன், ஸ்ட்ராட்டஜி, கூல் ஹெட்டட் பிளானிங் அண்ட் கம்போஸ்டர். ஒரு பக்கம் அக்ரெஷனா, கான்ட்ரவர்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன், இந்த ரீதியில் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜியா பக்காவா பிளான் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட்டுற தரப்பு. ஸோ அக்ரெஷனா, பிளானிங், இந்த மாதிரி கூலாக ஹேண்டில் பண்ணுற தரப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பை உண்டாக்க போகிறாங்க. ஸோ அந்த பரபரப்பில் யார் யாரெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பார்த்துரும். ஓகே, இதுதான் இந்த ஐ லோகோவில் இருக்கிற விஷயம். அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்ட் ஆகும்? ஏன்னா இப்போ இது வரைக்கும் எந்த தெலுங்கு பிக் பாஸ்லையும் இந்த இது டைம் ஃப்ரேம் மாறினதுக்கு அப்புறம் இவ்வளோ சீக்கிரமா ப்ரோமோ விட்டது கிடையாது. இதுதான் முறையா ப்ரோமோ விட்டுருக்காங்க 2 days பேக். இன்னைக்கு என்ன தேதி? 9ஆம் தேதினா 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விட்டு இருக்காங்க. நானே 2 day டிலே வெளியே போயிட்டு இருந்தாலும் பண்ண முடியல. ஸோ ப்ரோமோ விட்டுருக்காங்க. அப்போ சீக்கிரமா பிக் பாஸ் வரும். எப்பவுமே செப்டம்பர் மாசம் தான் பிக் பாஸ் ஆரம்பிக்கும் தெலுங்கு. அப்ப இந்த வாட்டி சீக்கிரமா ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி பல பேருக்கும் வரும். அப்பெல்லாம் கிடையாது. செப்டம்பர் 5ஆம் தேதி இல்ல 6ஆம் தேதி அந்த ரேஞ்சில் தான். எக்ஸாக்டா அந்த டேட் கால்குலேஷன் தெரியல. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் பிக் பாஸ் தெலுங்கு ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இப்போ ப்ரோமோ விட்டு ஒரு ஐப்பை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அக்னி பரீட்சாவோட ப்ரோமோ வரப்போகுது. அக்னி பரீட்சாவும் அந்த பிக் பாஸும் வந்து க்ளோஸா எடுத்துட்டு போறாங்க. ஸோ ஐ மீன்
இந்த வாரம் அக்னி பரீட்சை முடியுதுன்னா அடுத்த வாரம் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிற லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. போன வாட்டி பண்ண மாதிரி பெருசாலாம் பண்றதுக்கான ஐடியா இல்ல, கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணாலுமே அதை பயங்கரமா பண்ற இதுல இருக்காங்க. ஏன்னா அவங்க தானே இது ஒரு டெம்ப்ளேட்டும் ஒரு ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சவங்க. அந்த ஃபார்முலா டெம்ப்ளேட்டை எவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஏன் இப்போ தமிழ் பிக் பாஸ் காமனர்ஸோட ப்ரோமோவே விட்டாச்சு, தமிழுக்கு முன்னாடி தான் தெலுங்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய ப்ரோமோ முன்னாடி வந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். ஆனா என்ன பண்ண, கான்செப்டை டிசைட் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த டைம் ஃப்ரேம்ல முடிக்க தெரியும். அதை அழகா அவங்க முடிச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் சீசன் 10 வந்து அடுத்த கட்டம் சீசன் 9ஓட ரெக்கார்டெல்லாம் உடைக்கிற லெவலுக்கு நாங்கள் ப்ரோமோவை எடுத்துட்டு போனோம், மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது, அந்த ஐலோகோவை பார்க்கும்போது சிம்பிளா இருந்தாலும் பயங்கரமா இருக்குது. அந்த ஃபயரி அண்ட் ப்ளூ வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓஸ்ட் ஃபைனலாக ஒரு டைலாக் சொல்லி முடிக்கிறார். ஓகே, ஆட்டத்தில் சவால் கிடையாது, ஓகே ஆட்டமே சவால் தான். ஏன்னா எப்பவுமே ஒரு டேக் லைன் இருக்கும், அந்த டேக் லைன் மாதிரி தான் இது சொல்றாரு. ஸோ ஆட்டமே சவால் கிடையாது. அது வந்து போன வாட்டி வந்து இது ரணரகம், இது சதுரகம் காது ரணரங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்துல சவால் காது, ஆட்டமே சவால் தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கிறாங்க. அந்த சவால்ல யார் யாரெல்லாம் போய் அந்த சவால்ல பயங்கரமா பண்ணி சீசனை கலக்குறாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். செப்டம்பர் வாரம் பிக் பாஸ் தெலுங்கு. ஓகே, அடுத்து பிக் பாஸ் மலையாளம் சீசன் 8ஓட அக்னி பரீட்சையோட ப்ரோமோ ரொம்ப சீக்கிரமா விட்டுருந்தாங்க. இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 2 days பேக்கோ 3 days பேக்கோ வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் மலையாளங்கத்துல காமனர்ஸா கலந்துகிட்ட கண்டஸ்டன்ஸ் வச்சு ஒரு ப்ரோமோ பண்ணிட்டு இருந்தாங்க. சீசன் 7ஓட ரன்னர் அப்பான பேர் வர மாட்டேங்குது, ஒரு மேல் டாப் 2ல வந்தார், அனுமோல் கூட நின்று இருந்தார், அனிஷ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீசன் 5ல வந்த கோபிகா, அதே சீசன் 6ல வந்த நந்தனா, சீசன் 6ல வந்து பாத்தீங்கன்னா ரேஷ்மி மற்றும் இன்னொரு பேர், அந்த ரேஷ்மி, இவங்க எல்லாம் சேர்ந்து காமனரா அந்த பிக் பாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் மாற்றங்கள் நடந்திருக்கு, என்னென்ன திருப்பங்கள் நடந்திருக்குன்ற மாதிரி அந்த ப்ரோமோல சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷோல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமா இருக்கும், பெரிய வாய்ப்பா இருக்கும், நீங்க எல்லாம் போய் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மோகன்லால் இன்ட்ரோ கொடுக்குறாரு. தமிழுக்கும் மலையாளத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இந்த ப்ரோமோல இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தமிழில் வந்து 2 நிமிஷம் மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ பண்ணணும். அதோட மேக்ஸிமம் எம்பி சைஸ் வந்து 100 MB கீழே இருக்கணும். தமிழ் பிக் பாஸுக்கு எப்படி 2 minutes மேக்ஸிமம், அதோட இது வந்து 10 minutesக்கு இது 100 MB கம்மியாக இருக்கணும். ஆனால் இதே மலையாள பிக் பாஸில் மேக்ஸிமம் 3 minutes, எம்பி சைஸ் வந்து 50. ஆனால் எம்பி சைஸை குறைக்க வீடியோட குவாலிட்டி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் இப்படி பண்ணாங்க? தமிழ் மாதிரியே பண்ணியிருக்கலாம், 2 நிமிஷம் 100 MBன்ற மாதிரியே பண்ணியிருக்கலாம், அது பெட்டராக இருந்திருக்கும். நான் அப்படிதான் வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் தமிழ் பிக் பாஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த வீடியோ சைஸை குறைச்சிட்டு அப்லோட் பண்ணணும். வெப்சைட் என்னன்னா HTTP asianet.geo குழப்பறல HTTP அந்த இதுங்க ஸ்லாஷ் போட்டு asianet.geostar.com/BigBoss-Season 8 இதை போட்டு நீங்க 15ஆம் தேதி, ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை முடிச்சாகணும். ஜூன் 15ஆம் தேதி நைட்டு 11:59 வரையும் தான் டைமிங். அதை நீங்க மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டியை இதுக்கப்புறம் ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. ஸோ அதுக்குள்ள நீங்க யாராவது பிக் பாஸுக்கு போகணும், பிக் பாஸ்க்குள்ள போய் நான் இருந்தே ஆகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள பிக் பாஸ் மலையாளத்தோட வீடியோவை அப்லோட் பண்ணி போய் கலந்து கொள்ளுங்கள். ஸோ ஏகப்பட்ட குழப்பங்கள் இல்லைங்க. 3 பிக் பாஸை பற்றி பேசுறதாலேயே டப்புன்னு வந்து நம்ம பிக் பாஸ் தெலுங்குன்னு வருது, நான் மலையாளத்தை பேசும்போது தமிழ்னு வருது. அதில் கொஞ்சம் சில பல குழப்பங்கள் இருந்திருக்கலாம், மன்னித்து விடுங்கள். இதுக்கப்புறம் சேனலில் டெய்லி ரெகுலராக வீடியோ வரதுக்கான வேலை ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்ததால, வீட்டில் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்ததால சரிப்பட வீடியோ பண்ண முடியல. இதுக்கப்புறம் சரிப்பட வீடியோவை பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். பாய் கைஸ்.